அரசன் நம்மை தேடுகிறான். நாம் என்ன செய்வது? நம் உயிருக்கு ஆபத்து. நாம் நமது நம்பிக்கையை விட்டுக் கொடுக்க முடியாது. ஒரே ஒரு உண்மையான இறைவனை வணங்குவதை நிறுத்த முடியாது. நாம் நகரத்தை விட்டு வெளியேற வேண்டும். ஆனால் எங்கு போவது? நான் அங்கு ஒரு மலையில் உள்ள குகையை பற்றி கேள்விப்பட்டேன். அங்கு தற்காலிகமாக தங்க போலாம். இது நல்ல யோசனை. நாளை அதிகாலையில் புறப்படுவோம். இறைவா, நீயே எங்களுக்கு வழிகாட்டு. காட்சி 3. குகைக்குள் நுழைதல். இளைஞர்கள் அப்சூஸ் மலையில் உள்ள குகையை அடைகின்றனர். அவர்களுடன் கிச்மீர் என்ற நாயும் உள்ளது. குகை வாயிலில் அல் ரக்கீம் என்ற பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது. இதோ நாம் வந்துவிட்டோம். இந்த குகை நமக்கு பாதுகாப்பான இடமாக இருக்கும். இறைவா, உன் அருளை எங்கள் மீது பொழிவாயாக. நம்முடைய நாய் கிதிமீரும் நம்முடன் வந்திருக்கிறது. நம்மளை காட்டிக் கொடுக்காதா? கவலைப்படாதே, இறைவன் நம்மை காப்பாற்றுவான். காட்சி 4. அற்புதமான உறக்கம். இளைஞர்கள் குகையில் படுத்திருக்கின்றனர். திடீரென்று ஒரு ஒளி அவர்களை சூழ்கிறது. அல்லாஹ் அவர்களின் காதுகளை மூடி ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்த்துகிறான். காட்சி மாறி குகைக்கு வெளியே காலம் மாறுவதை காட்டுகிறது. சூரியன் சந்திரன் சுழல்வது போன்ற காட்சிகள். சூரியன் உதிக்கும் போது அவர்களது குகையின் வலப்புறமாக சாய்கிறது, மறையும் போது இடப்புறமாக செல்கிறது. இவ்வாறு அவர்கள் மீது வெயில் படாமல் இறைவன் காக்கிறான். 309 ஆண்டுகள் கடந்து செல்கின்றன. காட்சி 5. விழித்தெழுதல். இளைஞர்கள் எழுந்து கொட்டாய் விடுகின்றனர். அவர்கள் குழப்பமடைந்து காணப்படுகின்றனர். அனைவரும் எழுந்திருங்கள். நாம் எவ்வளவு நேரம் தூங்கினோம்? நாம் நீண்ட நேரம் உறங்கியது போல் இருக்கிறது. நீண்ட நாள் சாப்பிடாமல் இருந்தே போல் இருக்கிறது. எனக்கு மிகவும் பசிக்கின்றது. யாராவது நகரத்திற்கு சென்று உணவு வாங்க வேண்டும். நான் போகிறேன். ஆனால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அரசரின் நாட்கள் நம்மை தேடுகிறார்கள். சரி. அங்கதான் இருக்கும். காட்சி 6. நகரத்தில் எம்லிகா நகரத்திற்குள் நுழைகிறான். அவன் சுற்றிலும் பார்க்கிறான். எல்லாம் மாறியிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைகிறான். அல்லாஹ், எல்லாம் இவ்வளவு மாறிவிட்டதே. கட்டிடங்கள், உடைகள், பேசும் மொழி கூட மாறிவிட்டதே. ஐயா, இங்கு எங்கு உணவு கடை உள்ளது? அங்கே செல்லுங்கள். ஐயா, தயவு செய்து உணவு தாருங்கள். இதோ பணம். என்னது இது? இவ்வளவு பழமையான நாணயம். இது எங்கிருந்து கிடைத்தது உனக்கு? என்ன சொல்றீர்கள்? இதுதான் நம் நாட்டு நாணயம். இது பல நூற்றாண்டு பழமையான நாணயம். நீ யார்? எங்கிருந்து வருகிறாய்? மக்கள் கூட்டம் சேர ஆரம்பிக்கிறது. இந்த இளைஞன் பல நூற்றாண்டு பழமையான நாணயத்தை வைத்துக் கொண்டு நம் நாட்டு நாணயம் என்று கூறுகிறான். நாம் இந்த இளைஞனை அரசரிடம் அழைத்து செல்ல வேண்டும். அனைவரும் வாருங்கள். காட்சி 7. உண்மை வெளிப்படுதல். நகர மக்கள் கூடுகின்றனர். அரசரும் தற்போதைய கிறிஸ்துவ அரசர் வருகிறார். இதோ அரசே.
அரசே, இந்த இளைஞர் பல நூற்றாண்டு பழமையான நாணயத்தை வைத்துக்கொண்டு நம் நாட்டு நாணயம் என்று கூறுகிறான். இளைஞனே, உன் கதையை சொல். நீ யார்? எங்கிருந்து வருகிறாய்? நாங்கள் தக்கியானூர் அரசன் கொடிமேலிருந்து தப்பி ஒரு குகைக்குள் தஞ்சம் புகுந்தோம். நேற்று இரவுதான் அங்கு சென்றோம். ஆச்சரியம்! தக்கியானு அரசன் ஆட்சி முடிந்து 300 ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டது. உங்கள் நண்பர்கள் எங்கே? என் நண்பர்கள் அனைவரும் ஒரு குகைக்குள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். எங்களுக்கு காட்டுங்கள். என்னுடன் வாருங்கள் அரசே. காட்சி 8. குகைக்கு திரும்புதல். எம்லீகா அரசரையும் மக்கள் கூட்டத்தையும் குகைக்கு அழைத்து செல்கிறார். அவர்கள் குகையை நெருங்கும் போது மற்ற இளைஞர்கள் வெளியே வருகின்றனர். இதோ என் நண்பர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இது உண்மையிலே இறைவன் அற்புதம். நீங்கள் 309 ஆண்டுகள் உறங்கியுள்ளீர்கள். மறுமையின் உண்மைக்கு ஒரு அத்தாட்சியாக இருக்கும். இறைவன் இறந்தோர்களை உயிர்ப்பிக்க வல்லவன். இந்த இளைஞர்கள் தங்கள் காலத்து மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இருந்தனர். இப்போது நமக்கு ஒரு அத்தாட்சியாக இருக்கின்றனர். காட்சி 9. இளைஞர்களின் பிரார்த்தனை. இளைஞர்கள் தங்கள் கைகளை உயர்த்தி பிரார்த்தனை செய்கின்றனர். இறைவா, நீயே எங்களை பாதுகாத்து உன் அத்தாட்சியாக ஆக்கியதற்கு நன்றி. இறைவா, இப்பொழுது எங்களை உன்னிடம் அழைத்துக்கொள். ஆம், நாங்கள் எங்கள் பணியை முடித்துவிட்டோம். உன் சந்திக்கு எங்களை அழைத்துச் செல். காட்சி 10. இறுதி காட்சி. இளைஞர்கள் மீண்டும் குகைக்குள் செல்கின்றனர். அவர்கள் படுத்து கண்களை மூடுகின்றனர். இறைவன் அவர்களின் உயிர்களை கைப்பற்றினான். அவர்கள் இவ்வுலகிலிருந்து உலகிற்கு இடம்பெயர்ந்தனர். இந்த இளைஞர்களை கண்ணியத்துடன் அடக்கம் செய்வோம். இவர்களின் அத்தாட்சியாக இங்கு ஒரு மசூதியை கட்டுவோம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர்.